நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இலவச மருத்துவ கல்வியை கொச்சைப்படுத்தும் வகையில் மாணவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று முதல்வர் ரங்கசாமி மருத்துவக் கல்லூரி முதலாம் ஆண்டு துவக்க விழாவில் பேசினார். புதுவை கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி இயக்குநர் ஜெயக்குமார் தலைமை தாங்கினர். சுகாதாரத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா வரவேற்று பேசினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சேர்க்கை கடிதத்தை வழங்கி பேசுகையில், புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் அதிக நோயாளிகள் வருவதால் கூடுதல் அனுபவம் கிடைக்கிறது. அரசு கல்லூரி, இலவச கல்வி என்ற 3 காரணங்களுக்காக மாணவர்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கின்றனர். ஆனால் பிளஸ் 2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து இங்கு வரும் மாணவர்கள் பலர் தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர். சிலர் தேர்வு எழுதவே வரவில்லை என்றும், கோடிக்கணக்கில் செலவு செய்து அரசு படிக்க வைக்கிறது, ஆனால் நாம் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் தானே என்ற அசட்டு துணிச்சலில் தலைக்கணத்தில் படிப்பை கோட்டை விட்டு இலவச மருத்துவ கல்வியை மாணவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது என்றும், மேலும் அடுத்த ஆண்டு முதல் முன்கூட்டியே கல்வி கட்டணத்தை அரசே நேரடியாக கல்லூரியில் செலுத்த உள்ளது என்று பேசினார். விழாவில் உயர்கல்வித்துறை செயலாளர் ராஜு எதுவன்ஷி, மருத்துவ கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் வாகன சோதனை நடத்தி திருட்டு வாகனங்களை கண்டுபிடித்த அதிரடிப்படை அதிகாரிகளையும் காவலர்களையும் SSP சந்திரன் பாராட்டினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், உதவி ஆய்வாளர் ராமையா மற்றும் லாஸ்பேட்டை காவல் நிலைய காவலர்கள் லக்ஷ்மணன், ஆனந்த்குமார், சுமேஷ் ஆகியோர் மடுவுபேட் சந்திப்பில் வாகன சோதனை நடத்திய பொழுது ஒருவர் ஹீரோ ஹோண்டா பேஷன் பிளஸ் வண்டியை ஓட்டி வந்தார். அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த வண்டியை அந்த நபர் ராஜாஜி நகரில் திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் வண்டி திருடு போனது குறித்த வழக்கு காவல் நிலையத்தில் உள்ளது. உடனே அவரை கைது செய்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்று விசாரித்ததில் குற்றவாளி அப்பல்ராஜ் மேலும் 12 இருசக்கர வாகனங்களை திருடியதாக தாமாகவே முன்வந்து ஒப்புக்கொண்டார். மேலும் சென்னையில் பதுக்கி வைத்திருந்ததாக கூறினார். இதனையடுத்து சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் பாஸ்கரதாஸ் மற்றும் உதவி ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் காவலர்கள் உதவியுடன் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன என்றார். மேலும் லாஸ்பேட்டையில் தொடர் வாகன சோதனை நடத்தி திருட்டு வாகனங்களை கண்டுபிடித்த அதிரடிப்படையினர் மற்றும் காவலர்களை பாராட்டினார். 11 கோடி ரூபாய் செலவில் இலவச துணிகளை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி திலாசுப்பேட்டை மந்தை வெளித்திடலில் துவக்கி வைத்தார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ரேஷன் கார்டு உள்ள பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இலவச லுங்கி, சேலை, துண்டு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2.5 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 11 கோடி ரூபாய் செலவில் இலவச துணி வழங்கும் விழா திலாசுப்பேட்டை மந்தை விளைத்திடலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச துணி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் ஆனந்த், கார்த்திகேயன் உட்பட பலரும், NR காங்கிரஸ் பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த பகுதி அங்கன்வாடி மையங்களில் இலவச துணி வழங்கப்படும். அனைத்து தபால் நிலையங்களும் வங்கிகளாக மாறுகின்றன என்றும் அதற்காக ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி கேட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் கூறுகையில், கிராமப்புற பகுதிகளில் நவீன வங்கி வசதிகள் இல்லை. அமைப்புசாரா துறையில் உள்ள விவசாயிகளுக்கு கடன் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. எனவே தபால் வங்கிகள் அமைக்கும் திட்டம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் தபால் துறையை வர்த்தக ரீதியாக மாற்ற விரும்புகிறோம் என்றும், வங்கிகளால் இந்தியா முழுவதும் கிளைகள் அமைக்க முடியாது. ஆனால் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் சுமார் 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் உள்ளன. எனவே இதற்கு உள்கட்டமைப்பு தொடர்பான செலவு இல்லாமலேயே வங்கி வசதிகளை அளிக்க முடியும். எனவே அனைத்து தபால் நிலையங்களையும் வங்கிகளாக மாற்றுவதற்கு ரிசர்வ் வங்கியின் அனுமதி கேட்க இருக்கிறோம் என்ற அவர் தொடர்ந்து, மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வை அமல்படுத்துவதே என் கனவு. ஏனென்றால் தேசிய நுழைவுத் தேர்வு மூலமாக மாணவர்களின் உளவியல் மற்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடியை குறைக்க வேண்டும் என்பது என் கனவு. அது 2013ஆம் ஆண்டில் நனவாகும் என்று கூறினார். விலை கட்டுப்பாட்டை ரத்து செய்ய மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதால் டீசல், கேஸ் விலை உயரும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், பெட்ரோல் விலை மீதான கட்டுப்பாட்டை அரசு கடந்த ஆண்டு விலக்கிக் கொண்டது. இதனால் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப எண்ணெய் நிறுவனங்கள் விலை நிர்ணயம் செய்து கொள்கின்றன என்றும், அடுத்தபடியாக டீசல் மற்றும் சமையல் எரிவாயு மீதான கட்டுப்பாட்டையும் விலக்கிக் கொள்வது பற்றி ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எனினும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் மண்ணெண்ணெய் மீதான விலை கட்டுப்பாடு தொடரும் என்றார். மேலும் டீசல், கேஸ், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விற்பனையில் ஏழைகளுக்கு நேரடியாக மானியம் வழங்கலாம் என்று தேசிய அடையாள அட்டை ஆணையக்குழு பரிந்துரை செய்ததை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. ஆனால் மானியம் ரத்து செய்யப்பட்டால் டீசல், கேஸ் விலை உயரும் என்று அவர் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தனி வாரியம் அமைக்கப்படும் என்று 38வது மாநில அளவிலான கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அரியாங்குப்பம் மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 38வது மாநில அளவிலான கபடி போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கபடி சங்க மாநில பொதுச் செயலாளர் ஆரியசாமி வரவேற்று பேசிட, தலைவர் ஜெயராமன் தலைமையில் ஒலிம்பிக் சங்க தலைவர் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பெண்கள் பிரிவில் முதல் இடத்தை பிடித்த வில்லியனூர் மரவர் அணி, 2ஆம் இடம் பிடித்த பிச்சவீரன்பேட் OLC அணி, 3ஆம் இடத்தை பிடித்த கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி, குருவிநத்தம் இளம்பிறை அணி மற்றும் ஆண்கள் பிரிவில் முதல் இடத்தை பிடித்த மணவெளி ஜெய் பிரதர் அணி, 2ஆம் இடத்தை பிடித்த IRP காவலர்கள் அணி, 3ஆம் இடம் பிடித்த அரியூர்பேட் கக்கஞ்சி அணி ஆகிய அணிகளுக்கு சுழற்கோப்பையை மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கி பாராட்டி பேசுகையில், விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டிற்கு தனி வாரியம் அமைக்கப்படும் என்று பேசினார். விழாவில் காவல் அதிரடிப்படை SP ஆண்டோ அல்போன்ஸ், கபடி சங்க துணைத் தலைவர் தெய்வசிகாமணி, ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் கவுன்சிலர்கள் பரமேஸ்வரி பாலபாஸ்கர், அன்னம் அசோக்ராஜ், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 71 மசோதா மீது விவாதம் நடக்க உள்ளது. மேலும் 34 புதிய சட்ட மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலையில் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு தாமதமாக இன்று துவங்கியது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கூட்டத்தொடரை அமைதியாக நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் லோக்பால், ஸ்பெக்ட்ரம், மும்பை தொடர் குண்டுவெடிப்பு, தெலுங்கானா விவகாரம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதனால் மழைக்கால கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் விவாதம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா உட்பட 34 புதிய சட்ட மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. மேலும் ஏற்கனவே நிலுவையில் உள்ளவை உட்பட 35 மசோதாக்கள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இவற்றுடன் 2 நிதி மசோதாக்களையும் சேர்த்து மொத்தம் 71 சட்ட மசோதாக்கள் மீது அவையில் விவாதிக்கப்பட உள்ளது. 2020 இந்தியா வல்லரசாக கனவு மட்டும் போதாது, அதற்கு நாம் எவ்வளவு தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூறினார். இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூறுகையில், இந்தியாவில் தனித்துவம் பெற்று விளங்கிய மனிதர்கள் பலர் உள்ளனர். மகாத்மா காந்தி, CV ராமன் போன்றோர் தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு உயிரிழந்தார்கள். இன்று அவர்கள் நம்முடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் சேவை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதுபோன்று இன்றைய மாணவர்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்வு செய்து படிக்கலாம். ஆனால் அதே துறையில் உள்ள சக மனிதர்களை காட்டிலும் தங்கள் திறமைகளை தனித்து காட்டுவதுதான் முக்கியம். மேலும் தங்கள் இலக்கு என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு அதை நோக்கிய பயணம் தேவையானது என்றார். மேலும் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் 2020ஆம் ஆண்டில் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற கனவு மட்டும் போதாது, அதற்கு நாம் என்ன தகுதி பெற்றிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் வரும் 2020ஆம் ஆண்டிற்குள், அதாவது இன்னும் 9 ஆண்டுகளில் விவசாயம், குறையில்லா மின்சாரம், கல்வி, சமூக பாதுகாப்பு, உணவு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தற்பொழுது இருப்பதை விட பல மடங்கு வளர்ச்சியடைந்திருக்க வேண்டும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.